ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் செல்வம் பெறுகிறதுக்கு சில வழிமுறைகளை தான் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் செல்வம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய சில பொருட்கள் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன, அப்படி என்ன இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருந்து எதெல்லாம் ரிமூவ் பண்ணால் நம்ம செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இதில் முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் எதுவும் 2 சிலைகள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். அந்த 2ம் நேரம் எதிர் திசையில், அதாவது ஆப்போசிட் சைடில் வைக்கக்கூடாது. இப்படி வச்சுருந்தோன்னா நம்ம வீட்டில் வருமானம் குறைய தான் செய்யும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏதாவது முள் செடி, அதாவது ரோஜா வைக்கலாம், அதை தவிர்த்துருங்க. வேறு ஏதாவது முட்செடிகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது, அதை வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வீட்டில் பண பிரச்சனையை உண்டாக்கும். அந்த மாதிரி செடி ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதை உடனே பிடுங்கி டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் உடஞ்ச கண்ணாடி, அதாவது ஒரு டைம் பீஸில் உள்ள ஒரு கண்ணாடியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜன்னலில் உள்ள ஒரு கண்ணாடியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஷோ கேஸில் உள்ள ஒரு கண்ணாடியாக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோ ஃப்ரேமில் உள்ள ஒரு கண்ணாடியாக இருக்கலாம். அப்படி எந்த கண்ணாடி எது உடஞ்சிருந்தாலும் அதை என்ன பண்ணிடுங்க, உடனே நீக்கிடுங்க. இல்லைன்னா அது வீட்டில் நிதி சிக்கலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அடுத்தது ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் நம்ம வீட்டில் ஒரு ஸ்விட்ச் போர்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகியிருந்தால் கூட என்ன பண்ணிடுங்க, உடனே சரி பண்ணிடுங்க. ஏன்னா இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை வீட்டுக்குள்ளே நுழைய செய்யும். அதே மாதிரி ஏதாவது உடைந்த சிலைகள் ஏதாவது வீட்டில் இருந்தாலும் பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி உடைந்த சிலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே அதை என்ன பண்ணிடுங்க, தூக்கி வெளியில் போட்டுருங்க. அதேமாரி வழக்கமாக எல்லாருக்கும் ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது தான், டைம் பீஸ், கடிகாரம். அது ஓடாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று அதை செல்லு போட்டு நார்மலாக வேலை செய்கிறதுக்கு வைங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது வீட்டில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து நம்ம வீட்டுக்குள்ளே செல்வங்கள் சேர விடாமல் தடைப்படும். இதெல்லாம் ஒரு சாதாரண சிம்பிளான விஷயந்தான். இதை ஃபாலோ பண்ணி நாமும் செல்வ செழிப்போடு வாழலாம். Thanks for watching. Bye.